Are you here? ஜான் தான் இங்கே ஜான். உங்களோட லீலைகளோ லீலை. பாம்பு இல்லைன்னா கீரி, இது ரெண்டு இதில் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். உள்ள கை விடுங்க, கை விடுங்க. வாட்ச் திஸ். இதை பிடிச்சிக்கோங்க. இந்த ரெண்டு எஜ்ஜை பிடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஐயோ தனியாக வந்துடுச்சு. ஒரு சமுதாயம் வட்டமாக இருக்கும், அதில் பிறந்த குழந்தை தான் இந்த குழந்தை. நீங்களும் பிறந்த குழந்தை தான், கொஞ்சம் பெருசாகிட்டீங்க. ஓகே, அங்கே வச்சாச்சு. இப்போ இட்ஸ் மை டர்ன். நான் எங்கே வைக்க போகிறேன்னா இங்கே வச்சுருவோம். ஓகே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே ப்ரெடிக்ஷன் எழுதியிருக்கோம். ஸோ அது திருப்பினா எஸ். இப்போ இவங்க வந்து மேஜிக் பண்ண போகிறாங்க. உங்கள் பேர் என்ன பாப்பா? விதுலா. விதுலா. ஓகே, விதுலாக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு மேஜிக் பண்ணலாமா? விதுலா, இப்போ இந்த மேஜிக் கொஞ்சம் ஸ்கேரியான மேஜிக். அதனால் வந்து என்னென்னா நம்ம ஸ்கேரியான ஏதாவது ஒன்று அப்பியர் பண்ண போகிறோம். பாம்பு இல்லைன்னா கீரி, இது ரெண்டு இதில் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். பாம்பு. பாம்பா? பாம்பு இதுக்குள்ளே வர வச்சுருவோமா? ஓகே, பாம்பு இதுக்குள்ளே வர வைக்க போகிறோம். இவங்க தான் இந்த மேஜிக் பண்ண போகிறாங்க. உங்கள் மெஜிஷியன், உங்கள் பேர் என்ன? விதுலா, யூ ஆர் அ மெஜிஷியன். இப்போ இதுக்குள்ளேருந்து பாம்பு வரப்போகுது. ஓகே, அந்த கிளாத் எடுத்து இது மேலே கவர் பண்ணுங்கள். கவர் பண்ணதுக்கப்புறம் இதுதான் மேஜிக் மார்க்கர். பிடிச்சிக்கோங்க. 1 2 3 2 டைம் டேப் பண்ணுங்கள். டேப் 2, அவ்வளோதான். பாம்பு வந்துருச்சு. பிடிங்க. உள்ள கை விடணும், கை விடுங்க. ஸோ இதுக்குள்ளே பாம்பு இருக்குது, தெரியுதா? இது கண்ணுக்கு தெரியாத பாம்பு. இதை தூக்கி போகிற பிடிச்சிக்கோங்க. யாராவது முதலிட்டு இந்த மார்க்கர் பிடிச்சிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதை போத்திடுவோம். ஆப்ரா கட்டாப்ரா சொல்லுங்கள். வாட்ச் திஸ். Oh my God, see, look at that. What is this? What is this? Rabbit. Rabbit உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் காட்டுங்க. ஒரிஜினல் ரேபிட்டான மார்க்கர் கொடுத்துருங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு கைத்தறல் கொடுத்துடலாம். இதை நீங்கள் தொட்டு பார்த்துக்கலாம். போங்க 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 போங்க. இதை 2 பீஸாக கட் பண்ண போகிறீங்க நந்தினி. ஓகே, 2 பீஸாக அப்படியே கட் பண்ணிடுங்க. எஸ், கட் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை பீஸாக இருக்கும்? 2 பீஸ். எஸ். ஸோ அந்த 2 பீஸை எடுத்து அதே மாதிரி நான் இப்படி கையில் வச்சு பிடிச்சிக்கிறேன். சுருட்டி பிடிச்சிக்குவோம். சுருட்டி பிடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே இப்படி கை நீட்டினா ஊன்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த பழைய மூமெண்ட் திரும்பி அதே மாதிரி ஆரம்பிக்கும். ஓகே, ஆக்சுவலாக இது எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை பிடிச்சிக்கோங்க. இந்த 2 எஜ்ஜை பிடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஐயோ தனியாக வந்துருச்சு. ஆக்சுவலாக இதுதான் ஒரு சமுதாயம். ஒரு சமுதாயம் வட்டமாக இருக்கும், அதில் பிறந்த குழந்தை தான் இந்த குழந்தை. நீங்களும் பிறந்த குழந்தை தான், கொஞ்சம் பெருசாகிட்டீங்க. ஓகே, இந்த குழந்தைய ஸ்கூலில் சேர்க்க போகிறோம். ஓகே, அதாவது சமுதாயத்தில் இப்படி வச்சு தொட்டிலெலாம் ஆட்டிட்டு ஃபஸ்ட்டு தொட்டிலில் போட்டு ஆட்டணும். தொட்டில் போட்டிருக்கோம், தெரியுதா? குழந்தை அழுவுது. ஊதிட்டோன்னா போதும், குழந்தை வந்து அப்படியே நார்மலாகி போய் சமுதாயத்தில் ஐக்கியமாயிடும். இப்படி தான் பல்ல காட்டும் குழந்தை. ஓகே, அந்த குழந்தைய நான் கூப்பிட்டு போய் என் பார்பர் ஷாப் கூப்பிட்டு போனேன். எதுக்கு? முடி வெட்டுறதுக்கு அழகாக கூப்பிட்டு போனப்போ இது மாதிரி அவர் ஹேர் கட் பண்ணிட்டு இருந்தார். என்ன பார்த்தோன்னே நீங்கள் மெஜிஷியன் தானே அப்படின்னாரு. ஆமாங்க, நான் மெஜிஷியன் தான் அப்படின்னா. அப்போ நீங்கள் இதில் ஏதாவது மேஜிக் செஞ்சு காட்டுங்க. முடி வெட்டுறதுல என்னங்க மேஜிக் செஞ்சுறது? தூரத்துலேருந்தே கட் பண்ணி காட்டுங்க. ஓகே, தூரத்துலேருந்தே அவர் மண்டையில் கட் பண்ணேன். இப்படி விழுந்துருச்சு முடி. அவங்களும் இப்படி தான் பார்த்தாங்க. தூரத்துலேருந்து இப்படி கட் பண்ணால் எப்படிங்க முடி விழுகுது? அவர் மண்டைக்கு எதுவும் ஆகலை, அவர் தலைக்கு எதுவுமே ஆகலைங்க. இங்கே பாருங்கள், அவர் தலை நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவர் தலையும் நார்மலாக தான் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். அவர் தலைக்கு எதுவுமே ஆகலையா? மோகன்ராஜ் என்ன பண்ணுறீங்க? எம்டெக். ஓகே, இப்போ இதை வச்சுக்கோங்க. இது ஒரு ப்ரிடிக்ஷன். இப்போ எக்ஸோவில் நம்ம கதற விட போகிறோம். நான் வந்து ஓ வச்சுக்கிறேன், நீங்கள் எக்ஸு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் ஓ வந்து ஒரு இடத்துல வைக்கிறேன். டேர்ன் பண்ணி வைங்க. ஓகே, இங்கே மேக்னட் ரோட்டில் வச்சாச்சு. இப்போ உங்களோட டேர்ன். எக்ஸ் எங்கே வைக்கலாம்? இங்கேயா? ஓகே, மைக்கில் சொல்லுங்கள். ஓகே, அண்டு இப்போ எல்லாருக்குமே விளையாட தெரியும்ல. இவரும் சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம். ஓகேவா? இப்போ ஓ இங்கே வச்சிட்டேன். இப்போ எக்ஸ் எங்கே வைக்கலாம்? நீங்களும் சொல்லலாம், எல்லாருமே சொல்லலாம். இந்த இடத்துல. எங்கே? இங்கே. கரெக்டா? சூப்பர். அப்போ ஃபேண்டாஸ்டிக். இப்போ இட்ஸ் மை டர்ன். இப்போ நான் இங்கே வைக்கிறேன்னா இங்கே வச்சிடறேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பிரதர். இங்கே. கரெக்டா? அங்கே வைக்கலாமா? சத்தமாக சொல்லுங்கள்.
ஓகே அங்க வச்சாச்சு. இப்போ இட்ஸ் மை டர்ன். நான் எங்க வைக்க போறேன்னா இங்க வச்சிருவோம். ஓகே இப்போ நீங்க சொல்லுங்க. இங்க இருக்கணும். இங்கயா? ஓகே அப்ப யாருமே ஜெயிக்கல. கரெக்டா? யார் ஜெயிச்சிருக்கா? மேட்ச் டிரா. இந்த XO வந்து எப்படி வேணாலும் ஆர்டர் முடிஞ்சிருக்கலாம். கரெக்டா? இங்கே O இங்கே X இங்கே O வந்து இங்கே X வந்திருக்கலாம், இல்லை X இப்படி வந்திருக்கலாம். என் பிரதர் இங்கே O இப்படி கூட வந்திருக்கலாம். கரெக்டுங்களா? பட் மேட்ச் என்ன ஆயிடுச்சு? ட்ரா. இப்படி தான் மேட்ச் ட்ரா ஆகும். இந்த ஆர்டர் தான் வரும்னு எனக்கு முன்னாடியே தெரியுமா? இல்லை, தெரியும். யாருக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் நான் எக்ஸாக்டாக ஏற்கனவே ப்ரிடிக்ட் பண்ணி வச்ச மாதிரி அந்த கவருக்குள்ளே ஒரு பேப்பர் இருக்கும். எடுங்க, ஓப்பன் பண்ணுங்க. ஒரே ஒரு பேப்பர் தான் இருக்கும். கரெக்டுங்களா? வேறு எதுவும் எக்ஸ்ட்ராலாம் இல்லை. ஆமாம். அதை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே ப்ரிடிக்ஷன் எழுதியிருக்கோம். இதுவும் அதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே மேட்ச் ஆகும். OXX XOO OOX. கரெக்டா? கரெக்ட். இந்த ஆர்டரில் தான் முடியும்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் இப்படி கூட காமிச்சு உங்களை ஏமாற்றலாம். எது மாதிரி எப்படி வந்தாலும். ஆனால் நான் கரெக்டாக இங்கே என்ன பண்ணியிருக்கேன்? இதுதான் டாப்னு ப்ரிடிக்ஷன் எழுதியிருக்கேன். அப்போ இதுதான் டாப். எக்ஸாக்டாக நான் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன். உங்களை ஏமாத்தல, எக்ஸாக்டாக ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே ஸோ இதை வச்சுருங்க. அண்டு இந்த ஒவ்வொரு XOக்கு பின்னாடியும் ஒரு ஃபோட்டோ கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். தெரியுதா? ரியல் ஃபோட்டோவா? தொட்டு பாருங்க, ரியல் ஃபோட்டோ. ஸோ இது எல்லாமே நீங்கள் சொன்ன ஆர்டரில் தான் வச்சோம். கரெக்டா? இதுக்கு பின்னாடி ஒரு பிக்சர் இருக்குது. அப்போ அது எல்லாமே நீங்கள் சொன்னது மாதிரி மாறி மாறி தான் வந்திருக்கும். கரெக்டுங்களா? ஒன்றா வந்தால் ஆச்சரியம் தானே? ஆமாம். நீங்கள் எல்லாரும் என்ன மூவி பேர் சொன்னீங்க? இந்தியன் 2. இட்ஸ் ரியல் இமேஜஸ். இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து உண்மையில் நினைக்கலாம் இட்ஸ் ரியல் இமேஜஸ். தொட்டு பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஏதாவது எது வச்சாலும் வந்துடும் அப்படின்னு நினச்சிக்குவாங்க மக்கள். ரியல் இமேஜ் தானே? ஆமாம், ரியல். ஓகே, தேங்க்யூ. அவருக்கு நல்ல ஒரு கைத்தறல் கொடுத்துடலாம். தேங்க்யூ பிரதர். நீங்கள் இத்தனை ரிங் போட்டிருக்கீங்களே, எல்லாமே கோல்டு ரிங் தானே? இதில் ஏதாவது ஒரு ரிங் கொடுங்க, ஏதோ ஒரு ரிங். ஓகே, இது எவ்வளோ வருஷமாக போட்டிருக்கீங்க? 10 years கோல்டு ரிங். இதை வந்து பாலிஷ் பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஸோ இதை உங்கள் ரைட் ஹேண்டில் வச்சுக்கோங்க மேடம். ரைட் ஹேண்டில் என்கிட்ட ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸ்குள்ளே இந்த ரிங்கை போட்டோன்னா பாலிஷ் ஆயிடும். எவ்ரிபடி லுக் அட் தட். ஸோ இதுக்குள்ளே போட்டோன்னே ஆப்ரகா டேப்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 டைம் ஷேக் பண்ணோன்னா இது பாலிஷ் ஆயிடும். ஓகே, ரெடியா? ஷேக். கேக்குதா? பிடிச்சிக்கோங்க. ஓகே, எல்லாருமே சொல்லுங்க ஆப்ரகா டேப்ரா. ஓகே, இங்கே யாரெல்லாம் கார்ட்ஸ் விளையாடுவா? கார்ட்ஸ் சீட்டு கட்டு எல்லாமே விளையாடுவீங்களா? அப்படியே கை தூக்கிங்க, அப்படியே நின்றுக்கோங்க. என்கிட்ட வந்து ஒரு கார்ட்ஸ் இருக்குது மேடம், சீட்டு கட்டு. ஓகே, பக்கத்தில் வாங்க. ஸோ இது எல்லாமே வேறு கார்டான்னு பார்த்துக்கோங்க. இட்ஸ் ஆல் டிஃப்ரெண்ட். எஸ் இதில் வந்து நான் கார்டை ரிஃபில் பண்ணிட்டே வரேன். நீங்கள் எல்லாரும் ஸ்டாப் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ரெடியா? ரெடி சொல்லுங்க. இல்லை, நடுவில் சொல்லணும். ஓகேவா? ரெடி சொல்லுங்க. பண்ணவே இல்லைப்பா. ரெடி சொல்லுங்க. ஸ்டாப். மேடம் இங்கே பாருங்க, மிடில் இங்கே ஸ்டாப் சொல்லியிருக்காங்க. இந்த கார்டை பார்த்துக்கோங்க. எவ்ரிபடி லுக் அட் 5 ஹார்டினா 6 ஹார்டின். ஓகே, 6 ஹார்டின். 6 ஹார்டினோட கார்னரை மட்டும் நம்ம கிழிக்க போகிறோம். கிழிச்சாச்சு. ஓகே, எல்லாம் லுக் அட் தட். இங்கே இருக்க கார்னர் அந்த பாக்ஸ்குள்ளே போய் அந்த பாக்ஸில் உள்ள ரிங் இங்கே வந்துடும். வாட்ச். இட்ஸ் கான். இது என்னோட ரிங்கு. உடனே அதை நினச்சிட்டு இருக்காதீங்க. இந்த பாக்ஸை ஷேக் பண்ணி பாருங்க. உள்ளே இருக்குல்ல, ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள ஒரு கார்னர் மட்டும்தான் இருக்கும், ரிங் இருக்காது. அப்படியே கவருங்க. கார்னர் மட்டும்தான் இருக்கு. எஸ், அது இப்போ கிழிச்ச கார்னரா அப்படின்னு பார்க்கறதுக்காக மேட்ச் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஏன்னா இப்போ கிழிச்சது எப்படி பாக்ஸ்குள்ளே போகும்? இவர் முன்னாடியே கிழிச்சு வேறு ஏதாவது கார்னர் வச்சுருப்பார் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் பாருங்கள், எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுதா? ஸோ அப்போ இப்போ கிழிச்சது டெலிபோர்ட் ஆகி இங்கே வந்துருச்சு. இப்போ வாட் அபவுட் த ரிங்? அதானே எல்லாருமே கேட்குறீங்க. கரெக்டுங்களா? எஸ், அந்த இது மாதிரி ரிங்கு ஏதாவது டிசப்பேர் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்போம். அதை ஓப்பன் பண்ணுங்கள் மேடம். ஓப்பன் பண்ணுங்கள். வெளில எடுத்து எல்லாத்தையும் காட்டுங்க. ஷோட் எவ்ரிவன். வாட் இஸ் திஸ்? ஆரஞ்சு. இது மாதிரி அவங்கள்ட்ட கொடுத்து ஆரஞ்சு ஜூஸ் குடிங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்ருவோம். இவங்களுக்கு மட்டும் எவ்வளோ சந்தோஷம். அவங்க ரிங்கு போச்சு பார்த்தியா இல்லையா? நம்ம போவே இல்லை அப்படின்னு. அப்படி தானே மேடம்? ஓகே, அப்படிலாம் இல்லை. ஆர்டினரி நைஃப். வாட்ச் திஸ். த ஃபர்ஸ்ட் டைம் இதை வந்து இப்போ தான் அறியணும். நான் வாயிலே மியூசிக் போடுவேன், ஏன்னா கொஞ்சம் மிமிக்ரி தெரியும் எனக்கு. பிடிச்சிக்கோங்க. கம் க்ளோசர். ஓப்பன் இட்.
டடாங் உங்க ரிங் தெரியுதா? எடுங்க மேடம், எடுங்க. தட்ஸ் யுவர் ரிங். எஸ், தேங்க்யூ. அவங்களுக்கு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்தலாம். டிஷ்யூ பேப்பர் கொடுங்க, கையை தொடச்சு. இப்போ செத்து போனவர் பேர் வந்து ஜான். அவர் பேர் என்ன? ஆமாம், பேய் வரும். இவ்வளோ பேர் இருக்காங்க, அப்புறம் என்ன? அவர் பேர் என்ன? ஜான். இங்கே வந்து நில்லுங்க. ஜானை இப்போ நம்ம கூப்பிட போகிறோம். கூப்பிடலாமா? ஜானை கூப்பிட்றதுக்கு நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்கோம். இப்படி கை நீட்டிக்கோங்க ஒரு விரல். ஓகே, இப்போ எல்லாருமே ஜான் ஆர் யூ ஹியர்னு சொன்னால் அவர் வந்துட்டாருன்னா இந்த பெல் அடிக்கும். ஓகே, யாரும் இல்லை, கவலைப்படாதீங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஆர் யூ ஹியர்? இப்போ நீங்க கேட்க போறீங்க, கேளுங்க. ஜான் இருந்தாலும் வராதீங்க. ஜான் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஜான் நீங்க வாங்க. ஜான் வந்துட்டாரு. ஜான் வந்து இப்போ என்ன பண்ண போறாருன்னா, இங்கே வந்துட்டாரா இல்லையான்னு முழுசாக செக் பண்ண போகிறோம். அவர் வந்து உங்களை டச் பண்ணுவார். இல்லை ஒன்று, நான் தான் பக்கத்தில் நிற்கிறேன்ல, கவலைப்படாதீங்க. 2 கை கீழே போடுங்க. இப்படி திரும்பி நிற்கோங்க. நீங்கள் இப்போ கண்ணை மூடிடுவீங்க. கண்ணை மூடினதுக்கப்புறம் உங்களுக்கு இது மாதிரி இங்கே 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 நான் டச் பண்ணுவேன். டச் பண்ணுற ஃபீல் இருந்தால் கையை தூக்கிட்டு இறக்கணும். ஓகே, அதே மாதிரி இங்கே 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 டச் பண்ணுற ஃபீல் இருந்தால் இந்த கையை தூக்கிட்டு இறக்கணும். 2 கையும் டச் பண்ணுற ஃபீல் இருந்தால் 2 கை தூக்கிட்டு இறக்கணும். இதா, க்ளோஸ் யுவர் ஐஸ். கண்ண முடியும். கண்ணை தரங்க. எனக்கு இங்கே இருக்கேன். டச் பண்ண ஃபீல்லாம் இருந்ததா? எஸ் ஆர் நோ? எஸ் இருந்துச்சு. நான் தொட்டனா? நான் தொடவே இல்லை. அவங்களாம் 10 அடி தள்ளி நிற்கிறாங்க. ஜான் தான் இங்கே. ஜான் உங்களோட லீலைகளோ லீலை. ஆமாம், வீடியோ கூட வீடியோ எடுத்து வச்சுருக்கீங்களா? எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஜானை எல்லாரும் சேர்ந்து கூப்பிட போகிறோம். ஓகே, அதுக்கு வந்து ஒரு டேபிள் வச்சுருக்கோம். இங்கே வாங்க, பக்கத்தில் வாங்க. இந்த டேபிளோட 2 முனையை மட்டும் பிடிச்சிக்கோங்க. எல்லாருமே ஜான் இங்கே இருக்கீங்களான்னு கேட்கணும். கேளுங்க. அப்படி கேட்டோன்னா அவர் இங்க இருந்தாருன்னா இந்த டேபிள் மூலமா புடிங்க அவர் பேரை போறாரு. சாரி, அவர் லிஃப்ட் பண்ணிட்டாரு. இதை ஏன் இப்படி பண்ணாரு? ஓகே 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 ஆக்சுவலா ஓகே இதை பிடிச்சிக்கோங்க. ஆமா, இப்போ இந்த டம்ளர் தெரியுது இல்லையா? இந்த டம்ளரில் அவரை பிடிச்சி உள்ளே வைக்கிறோம். பிடிச்சி உள்ளே வச்சாச்சு. இப்போ எல்லாருமே சொல்லுங்க, ஜான் நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லலாம். சொல்லுங்க. லுக் அட் தட். எஸ், போயிட்டாரு. அப்படியே பவு பண்ணுங்க. தேங்க்யூ. அவங்களுக்கு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். தேங்க்யூ வெரி மச்.